வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வரும் ஊதியக்குழு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய முறையை தீர்மானிக்கிறது. இந்த முறை 8வது ஊதியக்குழு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது பாரம்பரிய ஊதியக்குழுவாக இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் புதிய ஊதிய பேக்கேஜ் அளிக்கப்படுமா? நிபுணர்கள் என்ன சொல்லிடுறாங்க, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாரம்பரியமாக ஒவ்வொரு ஊதியக்குழுவும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி 1 அன்று அமலுக்கு வரும். 7வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தது ஜனவரி 1, 2016. 8வது ஊதியக்குழு அமலுக்கு வரவேண்டிய தேதி ஜனவரி 1, 2026. இந்த தேதி நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஊதியக்குழுவை அமைப்பதில் ஏன் இவ்வளவு தாமதம்? ஒரு ஊதியக்குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவே குறைந்தது 1.5 முதல் 2 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 2026க்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஊதியக்குழு அமைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன் ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ட்விட்டர் பதிவு ஒன்று வெளியிட்டார். ஊதியக்குழு அமைப்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் இது ஒரு வழக்கத்திற்கு மாறான அறிவிப்பாக நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது. அதாவது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதற்கான எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இதுவரை வெளியாகவில்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் அதற்கான பணி வரையறைகள் மற்றும் உறுப்பினர்கள் பட்டியல் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும். ஆனால் இவை எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இவை அனைத்தும் ஊதியக்குழு அமைக்கும் முடிவில் ஏதோ ஒரு குழப்பம் நிலவுவதை சுட்டிக்காட்டுகிறது. மூத்த அரசு பணியாளரும் நிதி விவகாரங்களில் அனுபவம் வாய்ந்தவருமான நிபுணர் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். அவரது சந்தேகம் கணிப்பு இதுதான்: மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியக்குழுவை அமைக்காமலேயே ஒரு புதிய ஊதிய பேக்கேஜை அறிவிக்க வாய்ப்புள்ளது. ஊதியக்குழுவின் முக்கிய பணிகளான அகவிலைப்படியை சம்பளத்துடன் இணைப்பது மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரை நிர்ணயிப்பது போன்றவற்றை அரசு அதிகாரிகளை முடிவு செய்யலாம். ஊழியர்களின் கோரிக்கை மற்றும் அரசியல் முடிவுகளுக்கு ஏற்ப அதிக ஃபிட்மென்ட் ஃபேக்டர், உதாரணமாக 20% உயர்வு அறிவிக்கப்படலாம். இது ஒரு சீரற்ற ஊதிய உயர்வு முறைக்கு வழிவகுக்குமா? ஊதிய உயர்வு குறித்த பல யூகங்கள் ஊடகங்களில் பரவுகின்றன. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருக்குமா அல்லது 3.86 இருக்குமா என்ற விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு மதிப்பீட்டின்படி புதிய ஊதிய உயர்வு மூலம் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் ஊழியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்றாலும், ஒரு நாடு என்ற முறையில் நாம் இந்த செலவினங்களை சமாளிக்க முடியுமா? ஊதிய உயர்வின் மூலம் ஏற்படும் நிதி சுமை அடிப்படை வளர்ச்சியான பொது சேவைகள், உட்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளுக்கான நிதியை குறைக்குமா? நாட்டின் வருவாய் பற்றாக்குறையை இது அதிகரிக்குமா? இவை குறித்து நாட்டில் ஒரு பொறுப்பான விவாதம் நடைபெற வேண்டும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. 8வது ஊதியக்குழு குறித்த அறிவிப்பு வருகிறதா அல்லது ஒரு புதிய ஊதிய பேக்கேஜ் வருகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.